எனக்கு எல்லாமே எங்கள் அப்பாங்க. நான் இப்போ நிறைய மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணுறவங்க அங்கே டிவியில் இங்கே டிவியில் சொல்லி அவங்களெல்லாம் வைத்தியராகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஏதோ வயிற்று பழக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சித்த மருத்துவம் அது அல்ல. ஆனால் அது பெரிய விஷயம் நமக்கு தெரியல. அது காய்ச்சி குடிக்கிறது இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தானே குடிக்கிறாங்க, நல்லா கூல் பண்ணி தானே குடிக்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த உடம்பும் மனசும் ஒரு நேர்கோட்டில் இருக்குது. சரிங்களா? மனசு கெட்டு போனாலும் உடல் கெட்டு போகும், உடல் கெட தயாராக கெட்டு போனாலும் மனசு கெட ஆரம்பிச்சிடும். யாராவது சொன்னால் கேட்கணும். அவங்கள போய் நீ மாமிசம் சாப்பிடாதேன்னு சொன்னால் கேட்பாங்களா? காரம் சாப்பிடாதேன்னு கேட்பாங்களா? என்கிட்ட மருத்துவத்துக்கு வருவாங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா அவன் மருந்தே வேண்டான்னு போகிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சுயம் மறந்து போன ஒரு சமூகம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு தோணுது. என்னுடைய சிரமங்களை பூரா தம்பி எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாரோ, அப்பா இருந்தால் எப்படி தாங்கி வரோம், அப்படி தாங்கிக்கூடிய மனோநிலை அவருக்கு இருந்தது. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது தான். What is Siddha and how is it different from allopathy? ஸோ சித்த மருத்துவம்னா என்ன டாக்டர்? அதுக்கப்புறம் மிச்ச அலோபதி, ஆயுர்வேதா அதெல்லாம் தவிர்த்து சித்த மருத்துவம் வந்து எந்த மாதிரி வேறுபட்டிருக்கு? சித்தான்னு சொன்னால் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை. இது ஒரு தனியாக ஒரு முறை அப்படின்னு எடுத்துட்டு போயிருந்ததில்லை மருத்துவமாக. இது வந்து இவங்களோட வாழ்க்கை முறை. அது அப்புறம் அடுத்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், இது வந்து எப்படி சொல்ல, இப்போ அதை எப்படி எடுத்துருக்கணும், அதெல்லாம் வந்து மருத்துவமாக எடுத்துருக்கணும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். அது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ. இது வந்து அதிலிருந்து முழுவதும் மாறுபட்டுருக்கு. இது வந்து நம்ம வாழ்க்கை முறை சொல்லி கொடுக்குறது, எப்படி வாழணும், எப்படி சாப்பிடணும். மருந்து மட்டும் இல்லாமல் மருந்து, உணவே மருந்து தான். இங்கே உணவு தான் இங்கே மருந்து. அப்போ மொத்தமாக வந்து அது வேற, இது வேற. இதை வந்து அதோட வந்து வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து ஒரு காலங்காலமாக வாழ்ந்த ஒரு இனத்தின், அதாவது வந்து தமிழ் இனத்துக்கே உரிய ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணுங்க. ஒவ்வொன்றும் இந்த மொழியில் வந்து எதுவுமே குறைஞ்சதில்லை, எல்லாமே சிறந்தது. அதில் மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. இது இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை, உலகில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பொருந்தும். நீ எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குது, உணவை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுதுங்க. எப்படி உணவை எடுத்துக்கிட்டா இந்த உடல் நல்லா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சித்த மருத்துவம்னு சொல்கிறது வந்து நோயை மட்டும் குணப்படுத்துறதில்லை, நோய் வராமல் தடுக்கிறதில்லை. இதையும் தாண்டி உயிரை நீட்டக்கூடியது. ஒரு பாட்டு சொல்லுவாங்க, மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தென சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனல் ஆமை. இது சாவையே மறுக்கும். இப்போ இதை கொண்டு போய் அதோட எப்படி இணைக்க முடியும்? தவறாக புரிஞ்சுருக்காங்க. இதை வந்து ஒரு சிஸ்டமாக எடுத்து வச்சுக்கிட்டு, ஆனால் இதுக்கு சிஸ்டமாக எடுத்து வச்சுக்கிட்டதுனால தான் இதுக்கு நிறைய இழிவுகள். இதை வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக வச்சுக்கிட்டு நிறைய வந்து இதை வந்து இருட்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அப்படி இல்லை. மனித வாழ்க்கைக்கு வந்து இதுதான் அவன் கொண்டு போய் ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ சித்த மருத்துவங்கிறது வந்து மருத்துவம் மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் பார்த்துக்கிறது இல்லை, உயிர் நீட்டுறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ உயிர் நீட்டுறது எதுக்கு அப்படின்னு இதுதான் சொல்லிக் கொடுக்கும். முழுக்க முழுக்க ஆன்மீகம் சித்த மருத்துவத்துக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே மருத்துவம் பண்ணணும்னு வர சித்த மருத்துவம் வந்து அவன் முழுமையான ஆன்மீகத்தை இதில் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்டு இவன் வந்து இதை தொழிலாக பண்ண முடியாது.
முழுக்க முழுக்க சமூகத்துக்கு உண்டான சமூக அக்கறை உள்ளவன் தான் சித்த மருத்துவம் தான் இருக்க முடியும். நீங்கள் எப்படி இதை கற்றுக்கிட்டீங்க டாக்டர்? எனக்கு எல்லாமே எங்கள் அப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க அப்பா குருவாக கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் நான் செஞ்சுருக்கேன். இதுக்காக எங்கள் அப்பா செலவழிச்சது தன்னோட வாழ்க்கையவே செலவழித்தார். அவரோட உட்காந்து பேசும்போது சொல்லுவார், இது மருத்துவம் அல்ல, சித்த மருத்துவங்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தவம் செய்யக்கூடியவன் தவத்துக்குரிய ஒழுக்கங்கள் பூரா முதல்ல வந்துடணும்னு சொல்லுவார். அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் தான் முழுமையாக. இப்போ அவரை தாண்டி நான் யார்கிட்ட போய் யாருடைய அனுபவம் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்யறது அவருடைய அனுபவம். இப்போ நம்ம மிச்ச இதுலலாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போய் யூனிவர்சிட்டி போய் அந்த மாதிரிலாம் கற்றுக்குறாங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா வந்து எப்படி கற்றுட்ருப்பாருங்க ஐயா? அப்பா கற்றுக்கிட்டாருன்னா அப்பாவோட அவங்களோட சொந்தங்களில் அவங்க பெரியப்பா மருத்துவர். நாங்கள் சொல்லத்தானே கேட்டுருக்குறோம். அப்பா நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே தாத்தாக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவங்க பெரியப்பா வைத்தியர், அவங்க மாமா வழியில் வந்து பூரா வைத்திய குடும்பங்கள். அப்புறம் அவங்க ரிலேஷன் சுற்று வட்டங்கள் எல்லாமே வந்து யாராவது ஒருத்தர் வீட்டில் மருத்துவராக இருக்காங்க. அப்படி வந்து இவருக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இவர் இதில் தீவிரமாக இருந்தார் மருத்துவத்துக்காக. அப்புறம் இதெல்லாமே இவர் போய் தேடிக்கிட்ட அனுபவங்கள் அதிகம். எங்கள் அப்பா தேடிக்கிட்ட அனுபவங்கள் கொஞ்சமெல்லாம் இல்லை. ஒரு மருத்துவர் வந்து 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்காருன்னா அந்த காலத்தில் இந்த அளவுக்கு பஸ் வசதி எல்லாம் கிடையாது. சைக்கிளையாவது போவார். போய் அவங்ககிட்ட உட்காந்து அவங்ககிட்ட அவங்க சொல்கிற அனுபவங்களை வாங்கிட்டு அடுத்த தடவை போகும்போது அவங்க சொன்ன மருந்துகளை செஞ்சு எடுத்துகிட்டு போய் காட்டுவார். முழுக்க மருந்து செய்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆர்வம். நல்ல மருந்துகளை எல்லாம் செய்யணும், நல்ல மருந்தாக கொடுக்கணும் மக்களுக்கு. அதை தாண்டி இது ஒரு ட்ராக். அப்புறம் தன்னை வந்து முழுமைப்படுத்திக்கிறது, என்லைட்மெண்ட், அதாவது இறைநிலையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் போல இதில் இருக்குது. வெறும் மருத்துவம் அப்படின்னு எடுத்துகிட்டு வயிறு வளர்க்குறதுக்கான ஒரு துறை அல்ல இது. So nowadays, a lot of people have chronic illnesses. Which role does the mind play in chronic illnesses? இப்போ நம்ம அந்த சைடு இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டெல்லாம் பார்த்தோம்னாங்களா ஐயா, எல்லாருக்கும் இப்போ வெளியிலேருந்து வைரஸு அந்த மாதிரி அட்டாக் எல்லாம் இல்லாமல் சும்மா தானாகவே நிறைய புதுசாக நோய் எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. டென்ஷன் அது இதுன்றாங்க. அதனால் மனசு வந்து இந்த மாதிரி நோய்களில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது. இந்த மாதிரி மனசுனால நோய் வர்றதுக்கு நிஜமாகவே வருதா, இல்லை இது வந்து வேறு எதுவும் காரணம் கண்டுபிடிக்க முடியாதனால அது மனசுனால வருதுன்னு சொல்கிறாங்களா? அப்படி இல்லை. இந்த உடம்பும் மனசும் ஒரு நேர்கோட்டில் இருக்குது. சரிங்களா? மனசு கெட்டு போனாலும் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனாலும் மனசு கெட ஆரம்பிச்சிடும். ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. அப்போ இந்த மனசு அப்படிங்கிறத வந்து பக்குவமாக கொண்டு போகணும்னு இந்த உடம்பு நல்லா இருக்கணும். அப்போ மனசை கெடுக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா புறச்சூழல் தான். ஒரு பொதுவாக சொல்லணும்னா வாழ்க்கை முறையை மறந்துட்டாங்க. எப்படி வாழணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. நான் வாழ்றது தான் வாழ்க்கைங்கிற மாதிரி வந்துட்டாங்க அவங்க. அன்னைக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்தா இன்னைக்கு வந்து எந்த வைரஸும் இல்லை, எந்த நோயும் இல்லை, மனசு கெடுறதும் இல்லை. அன்னைக்கு மனசை செம்மையாக வச்சுக்கணுங்கிறதுக்கு தான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்தாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், ஒரு மந்திரம் வேண்டாம், நீ மனசை தெளிவாக வச்சுக்கோ. அதுக்காகத்தான் வந்து மனசு தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த யோகா தியானம் இதெல்லாம். இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் ஒரு பார்ட்டாக தான் இருந்துச்சு. சித்த மருத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடியது தான். அப்போ இதை வந்து தனித்தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. யோகாவை தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய மருத்துவம், இயற்கை மருத்துவம், எல்லாமே இயற்கை மருத்துவங்கிறது என்ன, எல்லாமே வந்து உணவுப் பொருள்கள் தான்.
இங்கே பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் உணவுப் பொருட்கள் தான் மருத்துவமாக இருக்கும், மருந்தாக இருக்கும். அதை தாண்டி கடுமையான நோய்கள் வருது அப்படிங்கிற போது தான் சில ரசாயன பொருட்களுக்கு போகணும். அப்படி பார்க்கும்போதுங்க மனசு ஏன் கெடுது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? உணவு கூட மனசு கெடுக்கும். இன்னைக்கு அதிகப்படியான ரசாயன பொருட்கள் தான் உணவில் இருக்கு இல்லைங்க. இன்னைக்கு எல்லாரும் கூட மனசுக்கு கட்டாயமா கெடுது. உணவு தான் ஒருத்தரை நிர்ணயிக்குதுங்க. இவர் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறாங்களோ, இப்போ இந்த உணவு தான் இவனை ஒருத்தனை முழுமைப்படுத்துது. என்ன உணவு எடுத்துக்கிறாங்கிறத வச்சு அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? சாத்வீகம், தாமசம், சாத்வீகம், ராட்சசம், தாமசம் அப்படின்னு சொல்லி. உணவில் 3 இருக்குது. சாத்வீக உணவு, ராட்சச உணவு, தாமச உணவு அப்படின்னு சொல்லி. இந்த 3 குணம் தானே நமக்கு. குணம் மனம் சார்ந்தது தானே. அப்படி இந்த 3மே உணவு தான் இருக்குது. இப்போ இந்த உலகில் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அசைவ உணவு தான் இத்தனை காரணங்களுக்கும், இத்தனை சிரமங்களுக்கும் காரணம்னு சொல்லுவேன் நான். அது ராட்சசமா? ராட்சசம் உணவு. அப்புறம் தாமச உணவு அப்படின்னு சொல்கிறது அதிகமான புளிப்பு, காரம். அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வச்சு சொல்கிறாங்க. சமைச்ச உணவு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே வச்சு சாப்பிடக்கூடாது. இதை 1 நாள் 2 நாளெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் இவங்களுக்குள்ள தாமச குணத்தை தான் கொண்டு வரும். 6 மாதம் அப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ எப்படி இருக்கும்? மனசு கெடாமல் என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு உணவு தான் அவங்கள நிர்ணயிக்குதுங்கிறாங்க. சாத்வீக உணவு எதுக்கு? அதாவது முழுக்க யோகா மக்கள், ஆன்மீகத்துக்கு வர்றவங்க சாத்வீக உணவு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் முழுமையாக போக முடியும். இல்லைன்னா அதில் ஒரு கால் இதில் ஒரு கால் வச்சுட்டு நானும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னு தான் போக முடியும். முழுமையாக நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க சாத்வீக உணவுக்கு வரணும். இப்போது நிறைய மக்கள் வேறு வேறு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாங்க. அவங்களால முழுசாக சாத்விக உணவு மட்டுமே எடுக்க முடியல அப்படின்னு. முடியும். இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் இல்லைங்களா? உலகில் எல்லா கோள்களுக்கும் போகிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு அறிவியல் ஆற்றல் வந்துடுச்சு இல்லைங்களா? எதையும் செய்ய முடியும் இல்லைங்களா? ஒரு உலகத்தை உடனே நிர்மாணிக்க முடியும், அழிக்க முடியும். அத்தனை ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு, அழிக்கிற தன்மையை விட்டுட்டு உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த உலக ஆட்சியாளர்களெல்லாம் நினச்சா மாற்ற முடியும். சாத்வீக உணவை உருவாக்கலாம். அவங்களுக்கு முதல்ல இந்த சாத்வீக குணத்தை கொடுக்கணுங்கிறேன் நான். நமக்கு இடையில் சொல்கிறேன், இன்னைக்கு உலக ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே ஒரு விதமான மனோநோய் தான் சொல்லுவேன் நான். ஆட்சியாளனுடைய வேலை என்னங்கிறத மறந்துட்டாங்க அவங்க. ஒவ்வொரு நாட்டின் ஆட்சியாளனும் அந்த நாட்டு மக்களை சுகமாக வச்சுருக்கணும். எந்த நாட்டில் சுகமாக இருக்காங்க அவங்க நினச்சா அதை பண்ண முடியுங்க. சாத்தியம். நீங்கள் பனிப்பிரதேசத்தில் விளையவே வைக்க முடியாதுங்கிற இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல விளைய வச்சு கொண்டு போய் கொடுக்கலாம். இதுக்கெல்லாமே தன் மனித ஆற்றலை பயன்படுத்தினா எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கலாம் இல்லைங்களா? சாத்திய உணவு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ஒன்றும் அசாத்தியம் கிடையாது. இதை செய்யணும். ஆனால் இவங்களுக்கு ஒரு மாதிரி இது நான் மருத்துவனாக பார்க்கறதுனால இவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு வித மனநோய் அப்படின்னு தோணுது. இதுக்கு யார் மருந்து போடுவாங்கன்னு தெரியல. அவங்க யோசிச்சா சரி, இந்த நாடு எல்லா இடத்துலையும் சுகமாக இருந்துச்சுன்னா, சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அதை ஏன் அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வெளிநாட்டுலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர்களே இந்த மாதிரி கோழி சாப்பிட்றது நல்லது, ஆடு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதில் வைட்டமின்ஸ் இருக்குது, நீங்கள் வெறும் காய்கறி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கிடைக்காதுன்னு சொல்கிறது தான் ஏற்றுக்க முடியாதுங்க. நீங்கள் எத்தனையோ பண்ணுறீங்க இல்லைங்களா? இன்றைக்கி உலக நாடுகளை அழிக்கிறதுக்கு அத்தனை போர் தளவாடங்களை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? நீ அந்த காசையெல்லாம் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தி பாருங்க, ஏன் உருவாக்க முடியாது? அப்புறம் கோழி மீன் எல்லாம் இயல்புலேயே இது மனித உணவு இல்லை.
அந்த உணவை எடுத்துக்கும் போது இந்த உடல் தன்மையே மாறிப்போம். மனிதன் அப்படிங்கிறது வந்துங்க மனம் இதமானதான் இவன் மனுஷன். அந்த உணவெல்லாம் இதமாக கொண்டு வராது. அந்த உணவெல்லாம் வந்து மனசையும் மாற்றும், மாற்றுன்றீங்க. டோட்டல் எல்லாமே மாற்றும். நம்மளுக்கு அந்த உணவு தான் மாற்றுது. செய்ய முடியும், நினச்சா செய்ய முடியும். ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவன் கதறிட்டு இருக்கிறான், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். இவங்க என்ன எதை சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த உயிருக்கும் வந்து இங்கே வாழ்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன உரிமை இருக்கும், அந்த அளவுக்கு உரிமையோடு தானே இங்கே வந்திருக்கு. இப்போ வந்து படைத்ததை பார்க்கணும். நம்ம படைத்தவர் இறைவன் சொல்கிறான், எப்படி வேணா எடுத்துக்கலாம் கடவுள். அப்போ வந்து எல்லாருக்கும் சமனாக தானே கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரைட்ஸ் யார் கொடுத்தான்? அதை கொண்டு சாப்பிட்றதுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா? நமக்கு மேலே இன்னொரு உயிரினம் இருந்து நம்மளை கொண்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? இங்கே நின்று போச்சு, தேக்கமாகி போச்சு. மனிதன் இங்கே வந்து நின்றுட்டான். இதுக்கு அடுத்து இன்னொரு உயிரினம், அது நம்மளை கிடைச்ச போது நம்மளை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது அவங்க வந்து அதை நியாயப்படுத்துவாங்க இல்லைங்களா? நம்ம யோசிக்கணும் இல்லையா? அது நம்மளை அண்டி பிழைக்கிறது. கோழி ஆடெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதுக்கு இங்கே உரிமை இல்லையா? வாழ்றதுக்கு உரிமை இல்லையா? அப்போ நம்ம இதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தாவர உணவு தான் நம்மளை சரியாக வச்சிடும். இப்போ எல்லா தாவரம் காய்கறி இதெல்லாம் வந்து சாத்வீகமாங்க ஐயா? கட்டாயமாங்க. அந்த சாத்வீகத்துலேயும் வந்து ராட்சச உணவுங்கிறது தான் காரம் அதிகமாக எடுத்துக்கிறது, புளி அதிகமாக எடுத்துக்கிறது, அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. இந்த மாதிரி உணவுகளெல்லாம் வந்து அது சாத்வீகத்தில் ராட்சசம். அது அப்படி எடுத்துக்கவே கூடாது. நமக்கு இந்த உடலுக்கு வந்து புளியெல்லாம் ரொம்ப குறைவாக தான் வேணும், உப்பு ரொம்ப குறைவாக தான் வேணும், காரம் அப்படி தான். ஆனால் இது இந்த 3 தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இது அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய எல்லாம் உள்ளே இருக்கிற மெட்டபாலிசமே மாறுது, மனோநிலையே மாறுது. அப்போ இந்த மாதிரி உணவுகள் தான். இன்றைக்கி வந்து அந்த காலத்துலலாம் வந்து அமைதியாக இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை, பரபரன்னு இருக்காங்க. அதனால தான் வந்து இரத்த அழுத்த நோய் அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது உடலில் அதிகமான உஷ்ணத்தை உண்டாக்கும். உஷ்ணம் உண்டாக்கும் போது வந்து நமக்கு நிறைய நோய்கள், சர்க்கரை நோய்க்கினுடைய மூல காரணமே அதி உஷ்ணம்னு சொல்கிறது உடல். இப்போ அதிகமாக யோசித்தாலும் நம்ம உஷ்ணம் அதிகமாகும். உஷ்ணத்தை அதிகப்படுத்தாமல் வச்சுக்கணும். உணவு மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த சூடும் இந்த உடலுக்கு பின்விளைவுகளை தான் உண்டாகும். இப்போ இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து ரொம்ப உஷ்ணத்தை அது வந்து செரிக்க முடியாத உணவு, சீக்கிரம் செரிக்காது நமக்கு, சரிங்களா? அதெல்லாம் உஷ்ணத்தை தான் உண்டாகும், குடலுக்கு எடுக்கும். உங்களுக்கு இன்னைக்கு அசைவ உணவு தான் நிறைய குடல் புற்றுநோய்களை வந்து அதிகமாக உருவாக்கிட்டு இருக்குதுன்றாங்க. தாவர உணவை வந்து விஷம் இல்லாமல் மருந்து தெளிக்காமல் நினச்சா கொடுக்க முடியும். எங்கேயோ மனோநிலையில் வந்து நோய் ஆகிப்போச்சு. இந்த உஷ்ணங்கிறது வந்து நம்ம நார்மல் இது பாடி இப்போ தெர்மாமீட்டர்லாம் வச்சு பார்க்குறாங்க, ஹீட்டு, அதுதான் வந்து உஷ்ணங்களா? அது அவங்க ஒரு அளவு வச்சுருக்காங்க, சரிங்களா? இங்கே வந்து உஷ்ணம்னு சொல்லக்கூடியது நம்ம உடலில் வந்து பித்தம் அப்படின்னு சொல்கிறத வந்து உஷ்ணம்னு சொல்கிறோம். அது வந்து அளவு குறைஞ்சி போனாலும் நமக்கு கெடுதல், அளவுக்கு அதிகமாக போயிட்டாலும் கெடுதல். பித்தம் தான் நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் உதவி செய்யுது. ஒரு உணவை ஜீரணம் பண்ணக்கூடியதுலேருந்து இந்த உடலுக்கு தேவையாக கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும், இந்த ரத்தத்தை நிறத்தம் உண்டாக்கக்கூடிய இதிலிருந்து எல்லாமே இந்த பித்தம் தான் வேலை செய்யுது. பித்தம் அதிகமாக போகும்போது உங்களுக்கு வந்து அது எதிராக வேலை செய்யணும். இப்போ உள்கருவியே கெடுக்கும் உங்களுக்கு. A lot of people are facing depressive episodes.
Is there a cure? And what's the reason for depression out of Siddha view? ஸோ இப்போ பார்த்தோம்னா டிப்ரெஷன் மன அழுத்தம் அது வந்து நிறைய இருக்குதுங்க. இப்போ யூரோப்லலாம் பார்த்தோம்னா ஒரு 5 மாதத்துக்கிட்ட சூரியனே வராத மாதிரி இருக்குது. அப்போ அந்த 5 மாதமும் வந்து மக்களுக்கு ஒரு 80% 90% மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்கிறதா ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதிலேருந்து எப்படி ஏன் மீள்றது? இல்லை, அது இப்போ அது இயற்கையில் அப்படி தானே இருக்குங்க. ஐரோப்பா கண்ட்ரி வந்து 6 மாதம் சூரிய ஒளி இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கும் டிப்ரெஷனுக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அது அப்படின்னு சும்மா இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வெளியில் பார்க்குறாங்க, உள்ளே பார்க்கணும். டிப்ரெஷன் அப்படின்னா அது என்ன காரணம், அவங்கள கவனிக்கணுங்க. உங்களுக்கு என்ன சிரமம்னு கேட்கணும். இப்போ 6 மாதம் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சிரமம்? இது இயற்கை. அதாவது வந்து பூமியில் வந்து இது இயற்கையான சூழல். இங்கே வந்து உங்களுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள வந்து அவங்களோட வாழ்க்கை முறையில் கவனிக்கணும். வாழ்க்கை முறையில் எங்கேயோ தவறு இருக்குது. ஒருத்தரை கம்பேர் பண்ணா நான் அப்படி இருக்கேன், அவங்க அப்படி இருக்காங்க, நான் இப்படி இருக்கேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம், அது நிறைய சொல்லலாங்க. அப்புறம் டிப்ரெஷனுக்கு உணவு கூட ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த காலச்சூழல் எனக்கு இன்னும் சரியாக தெரியல. தனிப்பட்ட அவங்களுடைய வெறுப்பு தான். அதை சரியாக கவனிக்கணும். நம்ம கவனித்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வின்டர் காலத்தில் வந்து ரொம்ப சக்தியே இல்லாத மாதிரி ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்க நிறைய பேர். ரொம்ப ஆக்டிவிட்டிலாம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி மன அழுத்தம்லாம் வர்றது ரொம்ப சகஜமாக சொல்கிறாங்க வருஷம். அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறாங்க அதை மாற்றுறதுக்கு? வின்டரில் வந்து மாத்திரை தராங்க ஐயா. வைட்டமின் டி மாத்திரைலாம் எடுக்க சொல்கிறாங்க. சூரியன் வர்றதில்லை, அதனால வந்து இப்போ வந்து அதுதாங்க. இப்போ தாவர உணவுகள், இந்த கீரைகள், இந்த பச்சை கலராக இருக்கக்கூடிய காய்கறிகள், இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு தேவையான இந்த உயிர் ஆற்றல் சத்துக்கள் பூராமே இருக்குது. அதை வந்து அவங்க கவனிக்கணும். இந்த உணவில் என்ன இருக்குது, ஒரே முட்டை வந்து முட்டையில் இருக்குது, மீனில் இருக்குது அப்படின்னு போயிடக்கூடாது. இப்போ இதெல்லாம் இங்கே இதைத்தானே சாப்பிட்ருக்காங்க அவங்க. எதுவுமே குறையிறது இல்லையா அவங்களுக்கு? அப்போ அந்த குறைவாக இருக்குதுன்னா அதை எப்படி நிறைவு பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கணுங்க. அப்படியா அதுக்கு மாத்திரையை கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம செய்யலாம், அவங்க அரசு நினைச்சா செய்யலாம். என்ன பண்ணுறது? இந்த மாதிரியெல்லாம் வந்து வாழ்க்கை முறைக்கு உண்டான திட்டங்களோ இல்லை வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஆலோசனைகளோ கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அவங்களாம் எதையோ தேடி போயிட்டுருக்காங்க. அவங்க பொருள் சார்ந்த உலகம் ஆகிப்போச்சு இன்னைக்கு. அப்போ அதை தாண்டி வந்து யோசிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் மாற்றிக்க முடியுங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் எப்படிங்கன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த உடல் தன்னை மாற்றிக்குது. இப்போ குளிர் வந்துருச்சுன்னா இந்த உடம்பு தனக்குள்ளேயே வேணுங்கிற உஷ்ணத்தை உண்டாக்கிக்கும். ரொம்ப கடுமையான உஷ்ணமாக இருந்துச்சுன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உஷ்ணத்தை வெளியேற்றிக்கிறதுக்கு வியர்வை மூலமாக அதே வந்து வெளியேற்றிக்கும். எப்படி உணவை செரித்து தன் சத்துக்களை தனித்தனியாக பிரிச்சுக்குவோம். இந்த உடல் வந்து ரொம்ப அறிவுள்ளதுங்க. இந்த உடல் நம்ம அதை உடம்பு கவனிக்காதனால தான் என்னமோ நம்ம தான் பார்த்துக்கிறோம்னு நினச்சிக்கிறோம். அதை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை இந்த உடலை வந்து சிரமப்படுத்துறது தான். அதனால தான் இத்தனை பிரச்சனை மனோ ரீதியாக உடல் ரீதியாக வர காரணம் இதுதான். இந்த மாதிரி குளிர்காலத்தில் என்ன மாதிரி சாப்பாடுங்க சாப்பிடலாம்? குளிர்காலத்தில் தான் கொஞ்சம் உஷ்ணப்படுத்துகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ உஷ்ணப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் இப்போ தானியங்களில் கோதுமை சூடாக்கும், அப்புறம் சிறு தானியங்கள் எல்லாம் உஷ்ணத்தை உண்டாக்கும். இப்போ அது இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஐரோப்பா கண்ட்ரிலையும் வந்து அந்த மாதிரி உணவுகள் இருக்கணும். இங்கே வந்து மாமிச உணவு மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு. அப்படி கிடையாது இல்லைங்களா?
அப்போ வந்து இயற்கையிலேயே வந்துங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி உணவுகள் இருக்கும். அதை சரியான இப்போ உணவு சார்ந்தவங்களோ இல்லை அங்கே இருக்கிற மருத்துவம் சார்ந்தவங்களோ சமூகம் சார்ந்தவங்களோ இதெல்லாம் கவனித்து சரியாக கொண்டு வந்து இதெல்லாம் தானாக போயிருக்கும். நோய்க்கு மருந்து மட்டுமே தீர்வு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நோயே வராமல் இருக்கிறதுக்கு இந்த வழிகளெல்லாம் இங்கே இருக்குது. அதை கவனிச்சாங்கன்னா இப்போ வந்து மருத்துவம் வேண்டியது இல்லையே. அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தொழிலாகி போச்சு, வியாபாரம் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. எல்லாம் அப்படி தானே தோணுது. இதை வியாபாரமாக பார்க்க வேண்டியது இல்லையே நம்ம. இதையெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் தான் கவனிக்கணுங்க. மக்களுக்கு முழுக்க ரெஸ்பான்ஸ் அவங்க தான். கல்வி கொடுக்கறதுலேருந்து மருத்துவம் கொடுக்குற வரைக்கும் உணவு கொடுக்குற வரைக்கும் அவங்க அதை சரியாக கவனிச்சா போதும். அதை விட்டுட்டு என்னென்னமோ செய்கிறாங்க. Another thing that's holding a lot of people back is anxiety and panic attacks. What's the reason for anxiety and panic attacks? And is there a cure? And can you heal it? ரொம்ப Some negative thoughts, like someone could kill you, someone could stab you or something. அந்த மாதிரியெல்லாம் நிறைய யோசனை எல்லாம் அந்த சமயத்தில் வருது போல. இல்லை அதனால வருதா இல்லை அது வந்ததுனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதான்னு தெரியலைங்க. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்க ஐயா? இது வராமல் முதல் பண்ணியிருக்கணும். சரிங்களா. குழந்தையிலிருந்தே வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கல. கல்வியும் அப்படி தான். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஓட்டக்கூடிய கல்வி இல்லை, பொருளீட்டக்கூடிய கல்வி மட்டும்தான் இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க. கல்வின்னு சொன்னால் அது இல்லை அவங்களுக்கு, இல்லைங்களா. தன்னை அறிந்து கொள்வது தான் கல்விங்கிறாங்க. தன்னா இந்த உடம்பு மனசு. ஆமாம். அப்போ அதை சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அது தெரியாதனால தான் இவங்களுக்கு எதையும் ஃபேஸ் பண்ண முடியறதில்ல, பயம் வருது. ஒன்றை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து கல்வி முறையே வந்து தவறாக இருக்குதுன்னு தோணுது எனக்கு. ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கல்வி கிடையாது. பணம் மட்டுமே நம்பிக்கை கிடையாது. இப்போ பணம் நிறையா வருது, ஆனால் நோய் நிறையா வந்துருச்சு. இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது? நீ பணம் சம்பாதிச்சு மருத்துவத்துக்கு மட்டும் செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஆகுன்னு வாழ்க்கையில் வந்துங்க இதே தான் இதுதான் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆக வைக்குது. என்ன லைஃப் சம்பாதிக்கிறோம், என்ஜாய் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வருது. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே ஆரம்ப கல்வியே வந்து இவங்களுக்கு சரியாக இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாமே போச்சு இல்லைங்களா. ஒரு துளி கூட, அதாவது வந்து பெற்றவங்களை கூட மதிக்க கூடாத அளவில் இந்த கல்வி இருக்குது. ஆனால் பெற்றவங்க தான் கெடுக்கிறாங்க. தாங்கி கொண்டு போய் அவங்கள வந்து ஒரே ஃபோக்கஸில் படிக்க வச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அவனுக்கு வேறு எதுவுமே சொல்லித்தர்றதில்லை. 4 பேர்த்த ஃபேஸ் பண்ணுறது எப்படி, பேசக்கூட தெரிய மாட்டேங்குது. தப்பாக பேசுகிறாங்க, ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. இல்லை, ஒரு மரியாதையே கிடையாது இன்னைக்கு. இது தமிழ் கலாச்சாரம் என்ன தெரியுங்களா? எதிரில் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு எதிரில் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது. இதெல்லாம் அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேரத்தில் எழுந்திருக்கணுங்கிறதுலேருந்து சரிங்களா, நேரத்தில் தூங்க போகணுங்கிற வரைக்கும் இந்த நாள் ஒழுக்கங்களை வந்து சரியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப அமைதியாக தான் வாழ்ந்துட்டு போனாங்க அன்றைக்கெல்லாம் பெரியவங்கெல்லாம். இன்றைக்கி ஏன் இது வந்து கேட்டால் உடனே அவசரம் உலகங்கிறான். எங்கே அவசரமாக போகிறீங்க? அவசரமாக சீக்கிரம் செத்து போயிடுறாங்க. அப்போ இப்படி செத்து போகிறதுக்காக இந்த வாழ்க்கை இல்லைங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சோம்னா போதும். பணம் ஒரு பொருள் அப்படிங்கிறது தன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கல. நீ பணம் ஈட்டுறதில் மட்டுமே உங்களோட சிந்தை இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு ப்ரெஷர், அழுத்தம்னு சொல்லுவேன். ஒரு ரிலாக்ஸே இல்லை அவங்களுக்கு. போதுமே 8 மணி நேரம் உழைச்சா போதும். அப்படிதான் இன்னும் கூட அதை குறைக்கலாம். நம்ம இதெல்லாம் குறைச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் குறையும் அவங்களுக்கு. அப்புறம் சாப்பாடு அப்படி தான்.
முறையாக சாப்பிட்றது இல்லை, எந்த நேரத்தில் எதை சாப்பிட்றதுன்றது இல்லை. உணவு தாங்க எல்லாத்தையுமே மாற்றுது. நான் சொல்கிறத ஒரே ஒரு காரணம் வந்து உணவு தான். உணவு சரியாக கொடுத்தா போதும், இது எல்லாமே சரியாக வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து அவசரமான உணவாக இருக்குது இல்லைங்களா? இப்போ வந்து பூரா பாக்கெட்டில் உணவாக இருக்குது. இப்போ வந்து பூரா காசு கொடுத்து உணவை வந்து சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கூட இவங்களுக்கு வந்து மனோநிலை இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். அவ்வளவு சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. அப்போ அந்த டிப்ரெஷன் தானாக தான் வரும். சமைக்க யாருமே தயாராக இல்லை, பூரா ஹோட்டலில் தான் நிற்கிறாங்க. அவங்க ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு மக்களை மாற்றி விட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தான் தீர்வு. தாண்டி வாழ்க்கை முறையெல்லாம் மாற்றினா தான் உண்டுங்க. இது வந்து இன்னும் மோசமாக தான் போகுது. இப்படி போனேன் இல்லை, பழைய வாழ்க்கையில் என்ன தவறு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. இப்போ அதெல்லாம் இங்கே வந்துருச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு ஐரோப்பா கண்ட்ரியில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து பொருட்டு இல்லை இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஏன்னா எல்லாம் இங்கே தேடி வர்றாங்க, இங்கே தான் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்துங்க ஒன்றுமே தெரியல, இன்னமும் பிறக்கிறோம், இதெல்லாம் கிடைக்குது, அப்புறம் செத்து அவங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிறப்பு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்ததுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி அங்கே வந்து நூல்களோ இல்லை பெரியவங்களோ இல்லையோ கூட தோணுது எனக்கு. இருக்கலாம், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ தேடி இங்கே வர்றாங்க பாருங்களேன், எல்லாம் ஆன்மீகம்னா பூரா இந்தியா நோக்கி வர்றாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டுருக்காங்க. நம்மக்கிட்ட எல்லாம் நல்லது இருக்குது, ஆனால் இதை வந்து பூரா மறந்துட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, சுயம் மறந்து போன ஒரு சமூகம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு தோணுது எனக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து நாங்கள் இயல்பாக அந்த காலத்து வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லை, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வந்ததில்லை. என்றைக்கும் மனசு சோர்ந்து உட்கார்ந்ததில்லை, எப்பவுமே ஹாயாக தான் இருக்கிறோம் நாங்கள். இத்தனைக்கும் வந்து நான் இந்த துறை அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது எனக்கு பொருளாதாரம் ரொம்ப சிரமம். நமக்கு வந்து நிறைய மன உளைச்சல் வந்திருக்கணும், சரிங்களா? எனக்கு வந்து தம்பி வந்து அவ்வளவு சிறப்பாக கிடைச்சாரு. நான் வெளியில் பார்ப்பேன், நாங்கள் இயல்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏன் இந்த இயல்பு வாழ முடியல? என்னுடைய சிரமங்களை பூரா தம்பி, எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணுவாரோ, அப்பா இருந்தால் எப்படி தாங்கிக்குவாரோ அப்படி தாங்கிக்கூடிய மனோநிலை அவருக்கு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது தான். முழுக்க சமூக சிந்தையோடவே வாழ்ந்துட்டு போனார் அவர். இப்போ நாங்கள் அதனால தான் இத்தனை மன கஷ்டமாக இருக்குது. ஏன் சமூகம் இப்படி இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருந்தால் போதுமே, இந்த மன அழுத்தமே வராது. பயம் வந்து அவன் என்ன ஏதாவது பண்ணி போடுவானேங்கிறது தானே பயம். எதுக்கு தேவையில்லாத பயம் வரணும்? ஐயோ அவன் என்ன ஏமாத்திடுவானா, இல்லை அவன் ஏதாவது பண்ணிடுவான், இப்படி தானே பயம். நமக்கு இல்லை நாளைக்கு ஏதாவது வந்துருக்கும், நமக்கு எது வேணாலும் வரட்டும், நம்ம இப்போ யார், நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்காது, தெரிஞ்சுக்காது, இது எல்லாமே தவறு தான் சொல்கிறேன். There's a trend, it's called biohacking. So a lot of people in the West, they're taking supplements. They're taking mushrooms, like cordyceps, they're taking hormones, they're taking any kinds of pills because they want to have more energy, they want to be more efficient, they want to sleep less. So they're all thinking they're doing something good to their body, and it's like some ancient, every week there's some new ancient thing coming out. So how is that different from Siddha? இப்போ வெளிநாட்டிலலாம் வந்துங்கய்யா, நான் வந்து கம்மி நேரம் தூங்கணும், அதிக நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸோட வந்து வேலை பார்க்கணும், ரொம்ப எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில வகையான அரிய வகை காளான்கள்லாம் சாப்பிட்றாங்க.
இல்லைன்னா வந்து சில மாத்திரை எல்லாம் சாப்பிட்றாங்க. சில பேர் வந்து இல்லீகலாக பேன் பண்ண மாத்திரை கூட இது வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி அதை வந்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்கய்யா. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சித்த மருத்துவ பார்வை? சித்த மருத்துவ பார்வையில் இதை முழுக்க அடி முட்டாள்தனம்னு சொல்லுவேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, சித்த மருத்துவம் வந்து உணவே மருந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. உணவை சரியாக எடுத்துக்கிட்டால் இந்த உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் உணவில் தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களை ஏமாற்றிக்கிறது துளி கூட அதனால் வந்து பயன் கிடையவே கிடையாது. நம்ம உணவில் அவ்வளவும் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து காலையில் இப்படி சாப்பிடணும், மதியம் இப்படி சாப்பிடணும், இரவு இப்படி சாப்பிடணும், அப்புறம் எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும். இதையெல்லாம் சரி, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து தூக்கம் குறைவாக எதை தேடி போகிறீங்க? நீங்கள் என்ன தேடுறீங்க? நீங்கள் தூக்கத்தை குறைச்சி நம்ம வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கிறதுக்கு ஏதோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. இந்த சமூகத்துக்காகவா இல்லை உனக்காகவாவது என்ன நல்லது பண்ணிட்டு போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த சப்ளிமெண்ட்லாம் எடுத்தால் 10 நாளையில் வேலை பார்க்குறதே 5 நாளையில் முடிச்சிடலாம். சரி முடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அவ்வளோ வேகமாக முடிச்சு என்ன பண்ண போகிறீங்க? அது 10 நாளில் செய்கிற வேலையை 5 நாளில் செஞ்சீங்கன்னா நீ வந்து 50 வருஷம் வாழ்கிறவங்க வந்து 20 வருஷத்தில் செத்து போயிடுவேன். அதுதான் நடக்கும். உண்மை அதுதான். யோசிச்சு பாருங்க, லாஜிக்காக அது சரியாக வருமா? அது எதுக்கு அவ்வளோ அவசரமாக முடிக்கிறீங்க? நீங்கள் வாழ்க்கையை வந்து புரிய வைக்கலைங்க யாருக்குமே. இந்த மனித பிறப்பு வந்து தன்னை உணர்ந்து தான் யாருன்னு தெரிஞ்சு எதோடு சேரணுமோ அதோடு சேர்றது. அதாவது அதுதான் ஆன்மீகங்கிறது. என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, முக்தின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் கிடச்சிடாது. யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி விட மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம குரு இருக்காரு, அவர் முக்தி கொண்டு போயிடுவார், இப்படியெல்லாம் இருக்காங்க. நம்ம தான் உழைக்கணும், இந்த உடம்பை வச்சு தான் பண்ணணும். இதுக்காகத்தான் வந்து நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கிக்கணும். அப்போ அதுக்காகவே வாழ்கிறோம் அப்படிங்கிற போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருள் வேணும். அந்த அளவுக்கு தான் பொருள் சம்பாதிக்கணும். பொருளை மட்டுமே நோக்கிட்டு போகும்போது இது மறந்து போகுது இல்லைங்களா. நம்ம யார், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அதனால தான் இவ்வளவு கஷ்டம். அப்போ அது எப்படி சரியாகும் உங்களுக்கு? ஒருத்தர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது இந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் இன்னுமே வந்து இரவு அப்படிங்கிறது வந்து இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்காக இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ இரவில் வந்து ஓய்வு எடுக்காமல் நீங்கள் வந்து இந்த உடம்பு சிரமப்படுத்தினா இந்த உடம்பு கஷ்டம் தானே இருக்கும், உங்களுக்கு நோய்த்தன்மைக்கு தானே போகும். இப்போ இரவெல்லாம் வேலை செஞ்சுட்டு பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது. சூரிய உதயம் வந்துருச்சுனாலே இந்த உடல் சுறுசுறுப்பு ஆயிடணும். இல்லை, யாருமே இல்லை, 10 மணி வரைக்கும் தூங்குறாங்களே. அப்போ அங்கேயே நம்ம இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னு தானே அர்த்தம். எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, முச்சந்தி இல்லை, ஒரு அடர்ந்த காட்டில், திசை தெரியாத காட்டில் வந்து இந்த சமூகம் நிற்கிது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து தேடாமல் இப்போ தப்பிச்சா போதுங்கிற மாதிரி தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமூகமே வந்து சிக்கலில் மாட்டியிருக்குங்க. காரணம், ஒவ்வொருத்தரோட சிந்தையும் வந்து நான் பொருள் சேர்க்கணும், பொருள் அப்படிங்கிறது வந்து பணம் மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க. உடம்பு வந்து 2ஆம் பட்சம். உடம்பு வந்து மருந்து கொடுத்தா சரியாயிருக்கும் அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்க. இங்கே மருந்து உணவு தான் மருந்துன்னு தெரியல யாருக்கு.
அப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உணவை சரியாக கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சமைச்சு உள்ளே வச்சுக்கிட்டு 4 நாள் 5 நாள் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றாங்க. நீங்கள் அப்படி செஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒரே வார்த்தையில் சொன்னால் யாருக்கும் மரியாதை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை மதிக்கிறதுங்கிறது வேறு, தான் உடம்பை தான் மதிக்கிறது இல்லை. இந்த உடம்பை வச்சு தான் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு கூட இல்லை. இது ஏதோ நமக்கு வந்து அடிமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிறதையெல்லாம் கேட்கணும். இது தெரியல, உடம்போட மகத்துவம் தெரியல நமக்கு. இதை கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். என்ன சொல்லுவாருன்னா, திருமூலர் வந்து உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இது போகிற உடம்பு தான், இது என்ன சொல்லுவாங்க, இது பூரா அழுக்கு, இது போகிறது தான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆராய்ச்சி பண்ண உடம்பினுக்குள்ளேயே ஒரு பொருள் கண்டேங்கிறாள். இந்த உடம்புக்குள்ளே தான் முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த உடம்பை நான் வளர்க்கணும். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு இருந்தால் தான் உயிர் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு டேப்லெட் போட்டாலோ இல்லை சப்ளிமெண்ட் கொடுத்தாலோ நிற்காதுங்க இந்த உடம்பு. இதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா தான் நிற்கும். ஒட்டு மொத்தமாக உணவில் மறுமலர்ச்சி வந்தாலுடைய இந்த சமூகம் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. வேற ஒன்றும் வேண்டியதில்லை, உணவு போதுங்க, மனசையும் சரியாகும். நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டு சித்த மருத்துவம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னீங்க, வாழ்க்கை முறைன்னு சொன்னோம். இதை சித்தர்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து அறிஞர்கள், பெரிய அறிஞர்கள், அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. அவங்க ஒவ்வொரு மூலிகைக்கும் வந்து இவ்வளவு குணங்கள் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் அக்கு வேற, அதாவது பெரிய சயின்டிஸ்ட் அவங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் இத்தனை ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த உடலையும் அப்படிதான் பகுதியாக பிரித்து இந்த உடல் எப்படி அப்படிங்கிறத பிரித்து வச்சு இந்த உடலுக்கு எது எப்படி இயங்குது, எதை கொடுத்தா சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்தில் தான் முழுமையாக சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயம், தண்ணியை காய்ச்சி குடிங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அது பெரிய விஷயம், நமக்கு தெரியல. அது காய்ச்சி குடிக்கிறது இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தானே குடிக்கிறோம், நல்லா கூல் பண்ணி தானே குடிக்கிறோம். நம்ம கேட்டீங்க இல்லையா, நம்ம உடம்புல ஒரு பேராமீட்டர் வச்சு 98.7 இருக்குதுன்னா சில்லுன்னு குடித்தா என்ன ஆகும்? அது விட்டாங்க ஒரு இம்பேலன்ஸ் ஆகும் இல்லைங்களா, உடம்புல ஒரு அதிர்வு உருவாகும். அங்கேருந்து தொடங்குறாங்க. அப்போ நீ வந்து இந்த உடலில் என்ன சூடு இருக்கோ இந்த மண்ணில் வந்து பிறந்தவன் முழுமையாக இறைநிலை அடையிறதுக்கு உண்டான சூழல் எல்லாம் இருக்குது, உணவுலேருந்து அவனோட வாழ்க்கை முறை வரைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் தொலைச்சிட்டாங்க. சித்த மருத்துவம் முழுமையாக உணவை தான் சொல்லுதுங்க, சரிங்களா? அப்புறம் மருந்து பொருள்களில் பெரும்பாலும் உணவுப் பொருள்கள் தான் மருந்தாக இருக்குது. நமக்கு திருவள்ளுவர் வந்து மருத்துவத்துக்காக ஒரு 10 குறள் தான் சொல்லியிருக்காரு. அந்த 10 குறளில் மருந்து சொல்ல 7 குறள் வந்து நீ எப்படி இருக்கணுங்கிறது தான் சொல்லுது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்து வேண்டாம் இந்த உடலுக்குங்கிறார். அருந்தியது அற்றது போற்றி உணவு. நீ சாப்பிட்றது, நீ சாப்பிடாது, எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது தெரிஞ்சு சாப்பிட்டா போதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அற்றால் அளவறிந்து உங்க, அளவு தெரிஞ்சு சாப்பிடு, பசி வந்தால் சாப்பிடு. இன்னைக்கு பசி தெரிஞ்சு சாப்பிட்றாங்களான்னு தெரியல, நேரமான சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. 7 குறள் வந்து நீ எப்படி இருக்கணுங்கிறது தான் சொல்லுது. மருந்தே வேண்டான்னு தான் சொன்னாங்க பெரியவங்க. அதை தாண்டி நிறைய நோய்கள் வருது. இந்த உடல் 3 இருக்குது உங்களுக்கு, ஸ்தூல உடல், அப்புறம் சூக்கும உடல், அப்புறம் காரண உடல் அப்படின்னு இருக்கு. இந்த 3 உடலுக்கும் நோய் வருதுங்கிறாங்க சித்தர்கள். இப்போ ஸ்தூல உடலுக்கு வர்றது தான் இந்த மாதிரி சாவு வரைக்கும். சாவு தான் பெரிய நோயினே சொல்கிறாங்க அவங்க. மற்றதெல்லாம் நோயாக இல்லை, அதெல்லாம் இல்லை, இங்கே சாவு தான் நோய். அப்போ இந்த சாவை தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க மருந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் அதை விட்டுட்டு
எதையோ தேடிட்டு இருக்கோம். சாவு தான் நோய், பசி தான் நோய் இந்த மருத்துவத்தில். அப்போ அவங்களால தான் முடியும், சித்தர்களால தான் முடியும் பசியை தவிர்க்க முடியும், சாவை தவிர்க்க முடியும். அவங்க வாழ முடியுங்கிறத வந்து எழுதி வச்சுருக்காங்க, சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம அந்த முறையில் போனால் பசியை தவிர்க்கலாம், சாவை தவிர்க்கலாம். சாவை தவிர்க்கணும் தான் இறைவனை அருள் தெரிஞ்சுப்போம், இறைவனோட போய் சேர முடியும். அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த காலத்தில் சத்குரு மாதிரி முழுமையாக உண்மையாக கொண்டு வந்து யோக முறையை கொண்டு வந்து கொடுத்து இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. I don't know if it was answered already. Then how do I get more energy if all that doesn't work? Or how do I have more energy during the day? What do I need to do? சாத்விக உணவு சாப்பிட்டா வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து தெம்பு அதிகமாகுங்க. இல்லை யார் வந்து கடின உழைப்பு இன்னைக்கு இருக்குங்களா, ஹார்ட் ஒர்க் யாராவது பண்ணுறாங்கன்னா அப்போ நமக்கு சாத்வீக உணவு போதும் இல்லையா? நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. சாத்வீக உணவில் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ அன்னைக்கு வந்து எல்லாமே மேன் பவர் தான் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா? எல்லா வேலையும் வந்து மனுஷன் தான் செஞ்சான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கடுமையான உணவு வேணுங்கிறது கூட அசைவம் சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டா அதை எப்படி செரிக்கணும்? உங்களுக்கு வேலையே செய்யுது. அப்போ அது பூரா என்ன ஆகும்? உடல்லையே சேரும், தேவையில்லாத கொழுப்பாக சேரும், தேவையில்லாமல் ரத்த நாளங்களை போய் அடைக்கும், அட்டாக் வரும். இந்த மாதிரி நிறைய நோய்களை தான் உருவாக்கும் உங்களுக்கு. அப்போ நமக்கு வந்து இப்போ சாத்வீக உணவில் ஏன் சத்து இல்லைன்னு யார் சொன்னால் உங்களுக்கு? எல்லாமே இப்போ வந்து அரிசி, இங்கே வந்து எல்லாமே விளையுதுங்களா? அரிசி கிடைக்குது, கோதுமை கிடைக்குது, சிறுதானியங்கள் நிறையா இருக்குதுங்க இங்கே. அப்புறம் காய் வந்து ஒரு காய் கிடையாது, ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது, பழங்கள் இருக்குது. இதில் எல்லாமே நமக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஒரே பொருளை சாப்பிட வேண்டியது, எல்லாம் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாம் சரியாக கிடைக்கும். அப்போ ஒரே சமயத்தில் நம்ம சாப்பிட முடியாதுன்றதுனால தான் பிரித்து சாப்பிட்டாங்க. காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவுன்னு இப்படி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுலேயும் வந்து அட்வான்ஸாக யோகா மார்க்கத்துக்கு வர்றவங்களுக்கு வந்து இன்னும் உழைப்பு குறைவாக இருக்கிறவங்களுக்கு, மைண்டை மட்டும் பயன்படுத்துகிறவங்களுக்கு 3 வேளை உணவு தேவையில்லை. இன்னுமே வந்து இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ணுறவங்க, மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுறவங்க, பிராணனை முழுக்க எடுத்துக்கிறவங்க, மூச்சு காற்றை வந்து நிறையா எடுத்துக்கிறவங்களுக்கு 1 வேளை உணவு இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ இந்த உடலுக்கு வந்து அந்த பழக்கத்தை கொடுத்தோம்னா வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற பிராணனில் இருக்கக்கூடிய சத்துக்களை கூட இந்த உடல் எடுத்துக்கும் உங்களுக்கு. இன்னும் அந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வர 1 வேளை கூட சாப்பாடு தேவையில்லை. இப்போ எல்லா எனர்ஜியும் வந்து காஸ்மிக் வெளியிலிருந்து எடுத்துக்கும் இந்த உடம்பு. இது பெரிய சயின்ஸ். இதை பற்றி நம்ம வந்து கவனிக்காமல் வெளியில் போய் தேடிட்டு இருக்காங்க. அவங்க சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே அதுதான் சொல்லுவாங்க, என்ன இருந்து உள்ளே போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நமக்கு உணவு குறைவாக இருந்தால் போதுங்க. இதை எடுத்துக்கோ, இந்த உடல் எடுத்துக்கோ. மாதத்தில் 2 தடவை வந்து நீங்கள் வந்து இந்த உடம்புக்கு சாப்பாடே கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. இந்த உடம்பு வந்து தன்னை புதுப்பிச்சுக்கும் அந்த 2 நாளில். தொடர்ந்து 2 நாள் தொடர்ந்து இல்லைங்க, 15 நாள் கேப்பில். இதை தண்ணி வச்சு தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம். நமக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்ல முறையாக சொல்லியிருக்காங்க. சித்த மருத்துவம் வந்துங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஒரு அழகாக ஒரு வாய்ப்பாடுன்னு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தால் இந்த உடலுக்கு நோய் வராது. நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருஷம் 2 அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன 2 அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளைக்கு வந்து 2 தடவை வந்து உடல் சுத்தமாகணும், டாய்லெட் போகணும். வாரத்துக்கு 2 தடவை, வாரம் 2ங்கிறது வந்து 2 தடவை வந்து எண்ணெய் தேய்ச்சி ஆயில் பார்த்து எடுக்கணும். இந்த மாதம் 2ங்கிறது வந்து 2 வேளை வந்து மாதத்தில் 2 தடவை வந்து உணவு எடுத்துக்காமல் இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். திருமணமானவங்க வந்து மாதத்தில் 2 தடவை தான் வந்து உடல் சேர்க்கை வச்சுக்கணும்னு சொல்லுது. அதுக்கு மேலே வந்து தன்னோட உயிராற்றலை விரயம் பண்ணக்கூடாது, வீண் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுது.
வருஷத்தில் 2 தடவை வந்து சுத்தமாக உடலை பூரா சுத்தப்படுத்தணும். பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த உடலுக்கு வந்து நோய், எந்த நோயும் வராது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பாடுகளை நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. சாதாரணமாக இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா போதுங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, முதல் வரி தின்னம் 2 உள்ளே சிக்க வடக்கம். அதுதான் 2 வேளை வந்து குடலை சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், அதாவது பெண் போகத்தை வந்து அதிகமாக இல்லாமையும், சாப்பிடும்போது தண்ணியை சூடாக்கி நீர் கருக்கி சூடாக சாப்பிடணும். அப்புறம் மோரை வந்து தயிராக சாப்பிடாதீங்க, அதை வந்து மோராக்கி தண்ணியாக பண்ணி சாப்பிடுங்க. நெய்யை வந்து அப்படியே கட்டியாக உணவில் போட்டு சாப்பிடாதீங்க, கரைச்சி சாப்பிடுங்க. அதாவது வந்து தின்னம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல், உண்ணும்போது நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கில் போமே பிடி. இவங்க பேரை சொன்னாலே நோயை ஓடி போயிடும். இதெல்லாம் வந்து அழகாக அவங்க சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறை. இப்போ இதைத்தான் படிக்கும்போதே சொல்லி கொடுக்கணுங்க. அவங்களுக்கு வாழ்க்கை முறையை சொல்லித்தரல. அதனால தான் இன்றைக்கி வந்து இத்தனை, அதாவது இன்றைக்கி எல்லாருக்குமே மன அழுத்த நோய் தான் அதிகமாக இருக்குது. எதையும் தாங்கிக்க முடியறதில்லை, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியம் இல்லை. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஃபேஸ் பண்ண முடியாமல். அப்புறம் ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை தாங்கிக்க முடியறதில்லை, சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சரியான கல்வி முறை இல்லைன்னு சொல்லணும். பொருள் சார்ந்த கல்வி மட்டும்தான் இருக்குது. ஒரு கம்பெனிக்கு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் சொல்லித்தர்றாங்க. இது மாறாமல் இங்கே நோய் போகவே போகிறது. அப்புறம் யாரும் சொன்ன மாதிரி அப்போ இந்த நோய் வந்து திட்டமிட்டே நோய் உருவாக்கப்படுதோ சிலருடைய தொழிலுக்காக அப்படின்னுலாம் நினச்சிக்க வேண்டியதுதான். இப்படி தான் எண்ணங்கள் வரும். இப்போ அப்படி இல்லை. மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு உதவியாக இருந்துட்டு போகிறது தான் மனிதனுடைய இயல்பான பிறப்பு. இதை சொல்லி கொடுத்துருக்கோம். இனி வர்றவங்களாவது இதை சொல்லி கொடுத்தா மட்டுமே இந்த இனம் தப்பிக்கும். இல்லைன்னா இந்த பூமி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. அதாவது வந்து எப்படி வாழ்கிறது அப்படின்னு தெரியல, எது வாழ்க்கைன்னு தெரியல, அப்புறம் எது அசிங்கம்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அசிங்கம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு அசிங்கம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் வாழ்கிறாங்களான்னு எனக்கு புரியல. இன்னொருத்தங்கிட்ட இருக்கிறத அடித்து பறிக்கணும் அப்படிங்கிற மனநிலை சரியான்னு கேட்குறேன் நான். இது எங்கே வந்துச்சு? இந்த அளவுக்கு மோசமாகி போயிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமூக சூழல், உணவு, இதெல்லாம் தான். இதெல்லாம் சாதாரணமாக சாதாரணமாக வந்து இவங்க கேட்ட மாதிரி வந்து அந்த டிப்ரெஷன் வரும், எல்லாமே வரத்தான் செய்யும். கோபம் யாருக்கும் வர மாட்டேங்குது. கோபம் வருது. கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? இந்த சமூகத்து மேலே பாயறது இல்லை, அவங்க சில மேலே வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அங்கே பாயுது. இன்னொரு உயிராக பார்க்காத அளவுக்கு மோசமாக போயிட்டாங்க. நிறைய நடக்குது, இன்சிடென்ட் நடக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த மண் வந்து பெண்ணை தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு மண் இது. இங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இழிநிலை வேறு எங்கேயுமே இல்லை, எந்த சமூகத்துலேயும் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வெட்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆண் தவறு பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆண் இனம் அத்தனை பேருக்குமே வெட்கப்படணும். இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களை முழுக்க மாற்றியது உணவு அப்படிதான் சொல்லுவேன். உணவை மட்டும் சரியாகனா இந்த சமூகம் சரியாகும். அதை தாண்டி சித்தா மருத்துவங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்குள்ள வந்து வெறும் மூலிகை மட்டும் கிடையாது. எல்லா ரசாயன பொருளையும் மருந்தாக்குறாங்க, எல்லா மெட்டலையும் மருந்தாக்குறாங்க. அப்புறம் இந்த மருத்துவத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கக்கூடியது வந்து மெர்க்குரியை வந்து முழுமையாக மருந்தாக்குறாங்க. மெர்க்குரி வந்து இந்த சித்த மருத்துவத்தில் வந்து பேஸ், அடிப்படை. மெர்க்குரி இல்லைன்னா சித்த மருத்துவமே இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம்.
அப்புறம் இதையெல்லாம் தாண்டி வந்து இதில் வந்து நிறைய கெமிஸ்ட்ரி இருக்குங்க. இப்போ ஒரு உலோகத்தை இப்போ வந்து தாழ்ந்து போகணும். இப்போ இரும்பு, செம்பு, வெள்ளியெல்லாம் தங்கமாக்கக்கூடிய ஆற்றல்லாம் வந்து இந்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த உடலை தங்கமாக்க முடியும். தங்கம் அப்படின்னு சொன்னால் அழுக்கே இல்லாமல், நோய் இல்லாமல். அதெல்லாம் நிறைய ஆராய்ச்சிக்குரிய பகுதிகள். அதெல்லாம் இந்த உடம்பு அழியாத தன்மைக்கு சாவே வராது, அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய மருந்துகள்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. இதை கொண்டு போய் மற்ற சிஸ்டத்தோட ஒரு போதும் இணைக்க கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. A lot of people say, I cannot get up earlier, like I have to have my 8 hours of sleep, but then they realize that they're missing so much of their life, and then they say, I want to sleep less, but I don't want to be tired during the day. What do they have to do? தூக்கம் வந்து ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்க. சரியாக தான், இவங்க வந்து தண்ணி கூட சரியாக குடிக்கிறது இல்லை. அது சரியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் தண்ணி கூட சரியாக காய்ச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்க கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பதில் அப்படின்னு சொன்னால் இவங்களோட வாழ்க்கை முறை தான். இதை மாற்றாம இதெல்லாம் சரியாகவே ஆகாது. அதுக்கு என்ன கொஷின் போட்டே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே போகலாம். ஒரே வழி, உன்னோட வாழ்க்கை முறையை மாற்று, சாப்பாட்டை சரியாக்கும், அதுதான் சரியாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, சிக்கனு மட்டன்லாம் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மிளகாலாம் நிறையா சேர்க்குறாங்க. ஸோ அப்படி மாதிரி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி சொல்லுவீங்க? என்ன சாப்பிட்டா எல்லா அவங்க அறியாமையில் இருக்காங்க. அவங்களுக்கு அறிவு தான் சொல்லணும். முழுக்க அறியாமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அறியாமையில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சரியான அகங்காரத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். யாராவது சொன்னால் கேட்கணும். அவங்களை போய் நீ மாமிசம் சாப்பிடாதேன்னு சொன்னால் கேட்பாங்களா? காரம் சாப்பிடாதேன்னு கேட்பாங்களா? என்கிட்ட மருத்துவத்துக்கு வருவாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க மருந்தே வேண்டான்னு போகிறாங்க. எப்படி சரி பண்ண முடியுங்க அவங்க? அப்படி அதில் வந்து அப்படி அடிக்ட் ஆகியிருக்காங்க. நான் கேட்பேன், அது எதுக்கு சாப்பிட்றீங்கன்னா டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க. டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுன்னா அப்படியே சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு மசாலா போடுறீங்கன்னு கேட்பேன் நான். மசாலா போட்டு தானே சாப்பிட்றீங்க, டேஸ்ட்னா அப்படியே பிச்சு தின்ட்டு போக வேண்டியது தானே. வாழைப்பழம் ருசியாக இருக்குதுன்னு நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம் தோல் வச்சுட்டு. நீ அந்த மாதிரி சாப்பிட வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு மசாலா, தேவையான உப்பு காரம் எல்லாம் சேர்க்குறேன். அவங்களுக்கு வந்துங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த உணவை எடுத்துக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போ உலகம் பூரா இந்த அமைதியின்மைக்கு காரணம் அசைவ உணவுன்னு தான் சொல்கிறேன் நான். என்னைக்கு அசைவ உணவுலேருந்து வெளியே வர்றாங்களோ அப்போ இந்த உலகம் அமைதிப்படும். அது எப்படி அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இல்லை, எல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி எல்லா சௌகரியமும் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை யாராவது செய்ய வரணும். அப்போ அவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கணும். உலகம் பூரா ஒன்று தான். இந்த உலகில் இருக்கிற மக்கவங்கள்லாம் வந்து எனக்கு சொந்தமானவங்க, அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு தலைவனாக யாராவது ஒருத்தர் வரணும். வந்தால் தான் தெரியாது. அதை கேட்கணும். இப்போ என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. தீவிரவாதம்னு ஒரு பக்கம் வளர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குதுன்னு தெரியல இல்லைங்களா? அவங்களுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குது இல்லைங்களா? அப்போ இவங்க தான் அதை செய்யணும். அவங்களுக்கு பொறுமையாக சொல்லலாம், இந்த உணவை விட்டு வெளியே வாங்க, இந்த உணவு தான் வந்து உங்களுக்கு கடுமையான நோய்களை எல்லாம் உருவாக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புற்றுநோய்கள் இன்றைக்கி வந்து சாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சைவம் சாப்பிட்டா வராதா? இன்றைக்கி மூலிகைகள் பூராமே வந்து மருந்து தானே, அதுவும் பூரா மருந்து தானே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். ஏதோ மாறி எல்லாருமே சைவத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது சரியாக்கிறதுக்கு உண்டான அதை யோசிப்பாங்க இல்லைங்களா? அப்போ நாங்கள் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம், நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னா எதுக்கு தினம் 2 ஆஸ்பத்திரி திறக்கிறாங்க? இத்தனை ஆஸ்பத்திரி வேண்டியது இல்லையா? உங்களுக்கு மருத்துவமனைகள் அவசியம் இல்லையே.
சரி இத்தனை வந்திருக்குது, யாருக்கு நோய் நல்லா இருக்குது, யாராவது நோய் இல்லாதவங்கள சொல்ல முடியுமா? இதையெல்லாம் சொல்கிற மாதிரி வந்து வரணும், பெரியவங்க வரணும், சொன்னால் தான் தெரியாகும். தெளிவாக எடுத்து சொல்லணும். அசைவ உணவு வந்து உடலுக்கு ஒரு துளி கூட நல்லது பண்ணுறதில்லை, எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம். அப்படி நல்லது பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உணவில் ஒரு பெரிய புரட்சி வரணும். இங்கே எல்லாம் தூங்குறாங்க, இப்போ தூங்க முடியலையே அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்கே போய் புரட்சியினுடைய உணர்வு வரும்? அவங்களுக்கு புரட்சின்னு என்ன அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? ரெவல்யூஷன் எங்கே வரும்? அப்போ ஃபுட் ரெவல்யூஷன் வரணும். கட்டாயமாக உணவில் தான் இருக்குங்க. எடையை குறைக்கிறதுக்கு, முடியை வந்து நீளமாக வளர்க்குறதுக்கு, ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா பளபளன்னு வச்சுக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க? நிறைய மூலிகை சார்ந்த எண்ணெய்கள் சொல்லுதுங்க. அப்புறம் வந்து தோலெல்லாம் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பளபளன்னு இருக்கிறதுக்கு சில மூலிகை பொருட்கள் எல்லாம் உள்ளே சாப்பிட்டுக்க சொல்லுது. இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லுது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஏற்கனவே லைஃப் ஸ்டைலை வந்து ஒழுங்காக வச்சுக்கணும். இல்லை சரி, இப்போ வந்து இல்லை திரும்பவாத அந்த வாழ்க்கை முறைக்கு வந்துட்டு இதை எடுத்தோம்னா கட்டாயமாக உங்கள் ஹேர் க்ரோத் ஆகும், உங்களுக்கு ஸ்கின் நல்லா இருக்கும். இல்லை நான் என்னோடய ஸ்டைலில் தான் இருப்பேன், அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னா நடக்காது. நீங்கள் மாறணும். அப்போ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நிறைய இருக்குது, நிறைய ஆயில் இருக்குது, எவ்வளோ லென்த்தாக வேணாலும் வளர்க்க முடியும். அதான் சொல்கிறேன், இந்த உடம்பு சாவை கூட தள்ளி போடுறதுக்கு உண்டான மருந்துகள் இங்கே இருக்குது. சிம்பிளாக சொன்னாங்க. A lot of people suffer from migraine. It's like something that takes you out of your life. And in the West, they say there's no cure for it. Like you cannot cure it, you can just make it better. Is there a cure for it in Siddha? The migraine தலைவலின்னு சொல்கிறாங்க இல்லையா? How do you describe like a migraine? Extreme headache. Your view gets small, you only see this much, around it is darkness. Do only women get it? No, men and women. Very light sensitive, you cannot see light. The headache is so strong that you need to puke and you can only lay down. ஸோ எதுவுமே செயல்பட முடியாத மாதிரி அளவுக்கு தலைவலிங்கய்யா. நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆம்பளைங்க அப்புறம் விமன் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குதுங்கய்யா. அவங்களோட வேலையெல்லாம் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க ஒர்க் எப்படி இருக்காங்க, அவங்க ஒர்க் பீப்புளுக்கு தான் அந்த மாதிரி வரும். ரிலாக்ஸாக இருக்கிறவங்க, இப்போ முழுக்க அதாவது கண் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அப்புறம் அதிக நேரம் வந்து இரவில் வந்து கண்ணுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு வரும். சிம்பிள் ரெஸ்ட் கொடுத்தா போதும், ரிலாக்ஸாக இருக்கு. ரிலாக்ஸ் கண்ணுக்கு வந்துங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போது கம்ப்யூட்ரு கையில் அடங்குற ஃபோன் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த கண் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு அந்த கோழி குண்டு சைஸ் அந்த பல்பு தான் இருந்தது. ஒரு மாதிரி எல்லோ கலரில் எரியும். அதில் வந்து பார்வை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த லைட் போட்டால் தான் தெரியுதுங்கிற அளவுக்கு வந்துச்சு. காரணம் என்னென்னா நம்ம இந்த மாதிரி வெளிச்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இவ்வளோ பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தா இந்த தலைவலி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்ணை வந்து சிரமப்படுத்துறதுனால தான் இந்த தலைவலி. அப்போ வந்து இதெல்லாம் தொழில் சார்ந்த நோய்கள். இப்போ நான் சில பேர்த்துக்கு வந்து அதுதான் பண்ணி தான் ஆகணும், 10 மணி நேரம் கிட்ட கம்ப்யூட்டரில் உட்காந்து தான் ஆகணும். அப்போ அதையும் அனுபவிச்சு தான் தீரும், வேறு வழி இல்லைங்க. கட்டாயம் அனுபவிச்சு தான் தீரும். அதுக்கு ஏதாவது வந்து இப்போ ரெமடி வந்து இதில் இருக்குது, மருத்துவம் இருக்குது, செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கணுங்கிறேன் நான். அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பலகீனம் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்துங்க கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அது இந்த ரெக்டினான்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது பாதிக்கிறது தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும். காரணம் இதுதான் சொல்லுவேன் நான். படிக்கிற காலங்களில் யாருக்குமே கண்ணெல்லாம் கெடலை.
புத்தகம் படிக்கிறவங்க காலத்தில் வந்து கண் நல்லா பிரைட்டாக தான் இருந்துச்சு. 90 வயசில் கூட சின்ன எழுத்து படிக்கிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி எல்லாமே இதில் ஸ்க்ரீனில் பெருசாக போட்டு தான் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நிறைய மருந்து இருக்குங்க. அது மைக்ரைன் எல்லாம் வந்து குணப்படுத்த முடியாத நோய் கிடையாது. குணப்படுத்த முடியும், குணமாயிடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அதுக்கு சிரமம் கொடுத்துட்டு இருந்தோம்னா திரும்ப திரும்ப வரத்தானே செய்யும். கொஞ்சம் மாற்றிக்கணும், மாறணும். அதாவது வந்து இந்த தொழிலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். 8 மணி நேரம் தான் 5 மணி நேரம் ஆக்கிறது தான் நல்லதே. அப்படியே 8 மணி நேரம் இன்றைக்கி 12 மணி நேரம் செஞ்சால் நம்ம நிறையா காசு வருமே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதுதான் காரணம். நிறையா சம்பாதிச்சு டாக்டர் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதுதான் நடக்கும். போதும் அப்படின்னா அதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இது செல்வம் அப்படின்னு பார்த்தா தான் இது நல்லாயிருக்கும். நம்ம இதை வந்து என்னைக்கு இதை கருவியாக பார்க்குறோமோ அது வரைக்கும் இந்த நோய் வந்து தான் தீரணும். இதை சொல்லிக் கொடுக்கணும். சித்த மருத்துவம் அதை சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்குது. உணவு இப்படி எடுத்துக்கணும், எதை அளவாக எடுத்துக்கணும், எல்லாம் சரியாக சொல்லித் தருதுங்க. அதுதான் முதல்ல சொன்ன மாதிரி வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவம். இப்போ சித்த மருத்துவம் சொல்கிற மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த நோயெல்லாம் வராது. இனி யாருக்கும் தயாராக இருக்காங்க? நோய் வரும்போது தான் வர்றாங்க. இதை எப்படியே சரி பண்ணி விடுங்க. Infertility. That's our last question. இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாச்சும் மருந்து இருக்குதுங்களா? இன்ஃபர்டிலிட்டிங்கிறதே வந்து இங்கே இல்லை. ஆனால் இன்றைக்கி பூரா இன்ஃபர்டிலிட்டி. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் இன்றைக்கி தினம் தினம் திறந்துட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னா அது ஒரு தொழிலாகவே ஆகிட்டு இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இன்னும் யாருமே வந்து இயற்கையாக குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சு வச்சுட்டாங்களான்னு கூட எனக்கு பயமாக இருக்குது. காரணம் என்னென்னா இவங்களோட லைஃப் ஸ்டைல் தான். இப்போ வந்து சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி அவங்களுக்கு ஒரு உடை தருவாங்க, துணி. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து பாவாடை தாவணின்னு சொல்லி காற்றெல்லாம் ஃபுல்லாக உள்ளே போய் வந்துருக்கணும். யூட்ரஸில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த பகுதி எப்பவுமே சூடாகாமல் இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட ஆடை இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் பூரா டைட்டாக போட்டுருக்காங்க. காற்று துளி கூட போகிறதில்ல. பயங்கர ஹீட் ஆகி தான் அங்கே வந்து உங்களுக்கு கருமுட்டை கூட வளர்றதில்லை. இதை மாற்றணும் முதல்ல. அப்படி வந்து அன்றைக்கெல்லாம் ரொம்ப ரேர். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொன்னால் லேடிஸ்க்கு வந்து அது பிரச்சனையே கிடையாது, வராது. ஜென்ஸுக்கு தான் குறைவாக இருக்கும். ஜென்ஸுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி 2 பேரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அது பெரிய ஒரு கவுன்சிலிங் கொடுத்து பெரிய ப்ராசஸ் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்காங்க. இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யாருமே யோசிக்கலை. இந்த ஆடையிலேருந்து அவங்க எடுத்துக்கிற உணவுப் பொருள் வரைக்கும் இன்றைக்கி பூராமே வந்து இப்போ கல்யாணமாகி வர்றவங்க எல்லாருமே வந்து முன்னாடி என்ன உணவு எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூரா வந்து பேக்கெட் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு நார்மலாக எல்லாமே நடக்குது, பார்க்குறோம் நாங்கள். அதையும் தாண்டி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது நோய் கிடையாது, ஒரு குறைபாடு. அதை சரி பண்ணிக்க முடியும். இது எப்படி சரி பண்ணுறது? இல்லை ஆடையை மாற்றுங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்களே. இன்றைக்கி ஃபேஷன் ஆகிப்போச்சு. இன்றைக்கி லூஸாக யாருமே துணி போடுறதில்லை. அங்கே தொடங்குதுங்க. அது இன்னும் பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. அது இதில் எளிமையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் தான் சொன்னேன், சித்த மருத்துவம் வந்து எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லாது. எல்லா நோய்களையும் குணப்படுத்தி இனி நோய் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான பலத்தையும் கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை. நிறைய புற மூலிகை பொருட்கள் தான் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி உணவு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு இப்போ சித்தா டாக்டர்கிட்ட போனால் அவங்க வந்து உடனே அவங்க லைஃப் ஃபுட்டை தான் முதல் கவனிப்பாங்க. நீங்கள் வந்து மண் சட்டியில் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க முதல்ல. யாரும் தயாராக இருப்பாங்களா இன்னைக்கு?
மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க முதல்ல, அதுதான் அவங்களோட ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் சில மூலிகைகள் கொடுப்பாங்க, சரியாக போகும். இது வந்து பெரிய ப்ராசஸே நடக்குது. இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த நாள் வாங்க, கருமுட்டை வர்ற நாள் வாங்க, அப்புறம் அதை எடுத்து அங்கே வச்சு இது என்னன்னே தெரியல. இது இயற்கையாக நிகழக்கூடிய மனிதன் இல்லை, ஜீவராசிகள் தோன்றின காலத்திலிருந்து வந்து பிறப்பு அப்படிங்கிறது இயற்கை தானே, இயல்பாக தான் நடந்துச்சு. இப்போ எங்கே தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போகணும், எல்லாருக்குமே தெரியும், அப்பட்டமாக தெரியல. அப்போ வாழ்றது தப்பாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ எல்லாம் தப்பாக தானே இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் மாறணும் மக்கள். பழசு அப்படின்னு சொல்கிறது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. உணவு பழசாக இருந்தாலும் 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்றாங்க. நம்ம பழக்க வழக்கங்கள் வந்து பழசுன்றாங்க. அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். எங்கள் இலக்கண நூலில் சொல்லும், வலுவல கால முறையினானே, பழசு போகும் புதுசு வர்றது அப்படின்னா. எது பழசு எது புதுசுன்னு ஒன்று இருக்குங்க. இதெல்லாம் வந்து இப்போ சாப்பாட்டில் வந்து பழசு புதுசுன்னு இருக்குங்களா? நம்ம வந்து அன்னைக்கு சாப்பிட்ட உணவு தான் இன்றைக்கும் சாப்பிட்றோம். அன்னைக்கு இருக்கிற பொருள் தான் இன்றைக்கி இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சுக்கு தான் இன்றைக்கி இருக்குது இந்த மருத்துவத்தில். அந்த காலத்தில் இருந்த மிளகு தான் இங்கே இருக்குது. அதே வேலையை இன்னைக்கு கொடுத்தாலும் அதே வேலையை செய்யுது. அதை எப்படி பழசுன்னு எடுத்துக்க முடியுங்க? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அது வேலை செய்யுது. நமக்கு ஒரு பெரிய விஷம் உடம்புல சேர்ந்துருச்சு, 4 நாளைக்கு மிளகு சாப்பிட்டா விஷம் போயிடுது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, இந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் மாறாமல் இருக்குது. நாம ஏன் மாறணும்? ஐயா, இந்த சித்த மருத்துவம் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் புத்தகம் சொல்லுங்கய்யா, படிக்க முடியுமா அவங்களால? தமிழ் படிக்கிறவங்களா? தமிழில். முதல் தமிழ் வந்து நம்ம இலக்கியங்களெல்லாம் படிக்கணும். முதல்ல சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பூரா பாடல், சித்தர்கள் பூரா பாடலாம் தான் எழுதி வச்சுருக்காங்க. தமிழ் இலக்கண அறிவு இருக்கணும். முதல்ல தமிழ் முழுமையாக படிச்சிருந்தவங்களுக்கு வந்து இது எளிமையாக புரியும். உங்களுக்கு ஈஸியாக படிச்சுருக்குண்டான மருத்துவ முறைகளெல்லாம் இருக்குது, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. மருந்து பொருட்கள் எல்லாம் வரிசையாக இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு பழைய மருத்துவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் இருந்தோம்னா மருந்து எப்படி செஞ்சுக்கிறது, எப்படி கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமை, ரொம்ப சிம்பிளாக. இதாவது இதை பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கிறது. வாய் வழியாக கேட்டுக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து சரியாக வராதுங்க. அவங்க படிக்கணும், அந்த மூலிகையினோட தன்மையை தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற போது கொஞ்சம் தமிழ் சார்ந்த அறிவு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. ஒரு 4-5 பேர் சொல்லுங்களேன். முதல்ல வந்து இதை முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அகஸ்தியர் வைத்திய சதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வைத்திய சதகம் 102 பாட்டு இருக்குது. அதில் கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் பூரா இந்த பிறப்பு எப்படி வருது, அப்போ இந்த உடல் என்ன, இந்த உடலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வரிசையாக சொல்லி இந்த உடலுக்கு எப்படி நோய் வருது, சாவு எப்படி வருது, அது வரைக்கும் இந்த 102 பாட்டெலாம் வந்து இந்த உடலை வந்து தத்துவங்கள், அதாவது அதாவது 96 வகையான ரசாயனங்கள் சேர்ந்தது இந்த உடம்பு. அதில் சொல்ல அந்த பாட்டில் எந்த உடலும் அவங்க அளவில் எண்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ளே வந்து 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுல எடுத்துட்டோம்னா இப்போ வாயு மூளை உள்ளே போகிற வாயு வந்து உள்ளே போய் 10 விதமான வேலையை செய்யுது. நாடிகள் 72,000 நாடிகளை வந்து செலக்ட் பண்ணி அதில் 10 நாடிகளை வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்து வச்சு அந்த 10ல் 3 வந்து அதில் செலக்ட் பண்ணி இந்த 3 தான் இந்த உடல் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி வச்சுருக்கு. வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது. வாதங்கிறது காற்று, பித்தங்கிறது தீ, கபங்கிறது தண்ணி. இந்த உடலில் வந்து எவ்வளோ இருக்குது, இதனுடைய இம்பேலன்ஸ் தான் இந்த உடலுக்கு நோய்
அப்படின்னு சொல்கிற வரைக்கும் சொல்லி இது எப்படியெல்லாம் மாறுச்சுன்னா என்னென்ன மாதிரி நோய் வருங்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் இதில் இந்த 100 பாட்டில் இருக்குது. இந்த 100 பாட்டை படித்து தெரிஞ்சிட்டா அப்புறம் 4 மருந்து தெரிஞ்சிட்டா போதும். நீங்கள் கையை தொட்டிங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கும். அப்போ என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அதாவது வந்து தெளிவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 மருந்து இருந்தால் போதுங்க. அந்த 4 மருந்துமே இப்போ நம்ம வந்து இந்த வாத பித்த கபத்தை பேலன்ஸ் பண்ணுறது தான் இங்கே விஷயம். நம்ம இன்னும் பெரிய நோய்க்கு தான் அந்த மருந்து கொடுக்குறான் இந்த மருந்து கொடுக்குறான் இல்லை. ஒரு சித்த மருத்துவங்களுக்கு தெரியும் இந்த 3னுடைய இம்பேலன்ஸ் தான் நோய். இதை சமன்படுத்துகிற பொருள்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதை கொடுத்தா சரியாயிடும். இவ்வளோ அந்த சிம்பிள் விஷயங்க இது. இப்போ அந்த 100 பாட்டை படிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அட்வான்ஸாக உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து தத்துவம். இந்த உடலை வந்து இந்த 96 தத்துவம்னு சொல்லுவாங்க. அது இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து ஒன்றொன்னா தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்தால் இந்த உடல் வந்து சுத்தமாக, அதாவது வந்து தங்கம் மாதிரி எந்த ஒரு அழுக்கு இல்லாத உடல் ஆகிக்கும். அப்போ இந்த உடல் வந்து நமக்கு எவ்வளோ நாளைக்கு வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம், வேண்டாம்னா வச்சுக்கலாம். அதெல்லாம் அட்வான்ஸ் படிக்கணும். இது பேசிக்காக வந்து படிக்கணும்னு இந்த 100 பாட்டை படிக்கணும். அப்புறம் வந்து ஒரு பெரியவங்க நம்ம முன்னாடி இருந்தவங்க கண்ணுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 4-5 நூல் எழுதியிருக்கார். பரம்பரை வைத்தியம், அப்புறம் சிகிச்சா ரத்ன தெய்வம், வைத்திய சிந்தாமணி, இப்படியெல்லாம் அவர் அதிலெல்லாம் நிறைய மருந்துகள் எழுதியிருக்காரு. அப்புறம் அதில் கொஞ்சம் இந்த பாடல்களுடைய விளக்கங்களை கொஞ்சம் எடுத்து நாடிகளினுடைய இதை வந்து கொஞ்சம் இது உரைநடையாக எழுதி பாடல் இல்லாமல் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டோம்னா நாடியை பற்றி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இது பேஸ் அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. இந்த 4 புத்தகத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா வைத்தியம் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு இந்த சதகம் வைத்திய சதகத்தை வச்சு உலகம் பூரா போகலாம். எங்கே போனாலும் இதுதான் வாத புத்தகம் தான். உங்களுக்கு ஐரோப்பா கண்ட்ரி வேணாலும் சரி, ஆப்பிரிக்கா கண்ட்ரி வேணாலும் சரி, இந்த 3 தெரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கிற ஆர்வம் இருக்குது. புத்தகம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்குது, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை ஏற்றி வச்சுருக்காங்க. அதில் இந்த மாதிரி புத்தகங்களை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் அப்படின்னா இந்த சதகமெல்லாம் இருக்குது. நான் எல்லாருக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு சொன்னதும் அப்படி தான். இந்த பாட்டை மட்டும் படிப்பான்னு சொல்லுவாங்க. முழுக்க இந்த உடலை தெரிஞ்சுக்கலான்னு இல்லை. பொதுவாக வந்து சித்த மருத்துவர் ஆகிறது அப்படின்னு சொன்னால் இது கிராமத்தில் பூர்வ புண்ணிய பயன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த வாழ்க்கையில் வந்து முழுமை நிலையை அடையிறதுக்குண்டான, முழுமை பேர் அடையிறதுக்குண்டான சூழல் அமைஞ்சால் மட்டுமே சித்த மருத்துவர் ஆகும். நான் இப்போ நிறைய மருந்து கொடுத்து வைத்தியம் பண்ணுறவங்க அங்கே டிவியில் சொல்லி அவங்களெல்லாம் வைத்தியராகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க ஏதோ வைத்திய பொழுப்புன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சித்த மருத்துவம் அது அல்ல. நம்ம சீக்கிரம் இறைவன் பக்கத்தில் போகிறதுக்கு உண்டான வழிகள் பூரா இங்கே இருக்குது. நோக்கம் அதுவாக இருக்கணும். அப்போது நோக்கம் அதுவாக இருக்கும்போது அவருடைய தன்மை நமக்கு வரணும் இல்லைங்களா? அப்போது தன்னை சார்ந்த உயிரினங்களுக்கு நம்ம வந்து உதவியாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மருத்துவத்தை எடுத்துக்கணும். நம்ம இதில் சம்பாதிக்கலாம், நிறையா சொத்து கேட்கலாம், நான் பெரிய ஆள் ஆகிக்கலாம் அப்படின்னா வந்து அது இல்லை. அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க சித்தர்கள் வந்து எங்கே போகலைன்னு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய ஆசைகள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே உண்மையாக இருக்கணும். சித்த மருத்துவத்தில் உண்மை வேணும், பொய் இங்கே நடக்காது. அவன் ஏதோ கொஞ்சம் காலத்துக்கு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் போயிடுவான். இதுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இந்த பிறப்போட முழுமைக்கு உண்டான பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் இதுக்குள்ளே வரணுமே ஒழிய
இதை வந்து வேறு மாதிரி நினச்சிட்டு வரக்கூடாது. அப்படி தந்தோம் அப்படின்னா நிறையா விஷயம் இருக்குது. நன்றி. வரணும் உங்களுக்கு, நான் நிறைய சொல்லணும், இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. சித்த மருத்துவம் வந்து அப்படி ஒரு பெரிய விஷயம். இது வந்து மருத்துவமாக பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். இது